Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. இந்த சைடு பார்த்தா இந்த டியூல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்க போகுது? ஆமா, அது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல. அந்த ஆக்ஸ் வச்சு சமையா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு கவுண்ட், அதாவது அங்க கமெண்ட்ரி போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சாவேஜ் தான் ஜெயிக்க போறாங்க. பாருங்க, சாவேஜ் வந்து எல்லாத்தையும் ஈஸியா பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங் அடிக்கிறது நம்ம சாவேஜ் தான் ஜெயிக்க போறாரு. ஸ்ட்ரிங் இந்த தடவை ரொம்ப பாவப்பட்ட இதுல தோக்க போறான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு பார்த்தா, நீ வெறும் ஒரு குழந்தை தான் அப்படின்னு அந்த சாவேஜ் ஓட்டுறது சொல்றாரு. உனக்கு கொஞ்சம் ஸ்கில் இருக்கு, ஆனா அது எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. நீ தோக்க போற அப்படின்னு. அதனால நீ தோக்கறக்குள்ள என்னை கொஞ்சமாச்சும் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லி அவன் சாவேஜ் மொத்த அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரிங்குக்கு ரொம்ப டேமேஜ் வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஐயோ, ஸ்ட்ரிங்கு தோத்தல மொத்தமா காலியாயிருமே, என்ன பண்றது அப்படி இந்த சைடு பிலிப் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்ட்ரிங்குக்கு தான் இங்க அப்பர் ஹேண்ட் இருக்கு, ஏன்னா அவனோட மானா ஃப்ளோ வச்சு பார்த்தாவே தெரியுது. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னு தெரிய மாட்டேது. அவன் அந்த மானவை எதுவும் யூஸ் பண்ண மாட்டானா அப்ப நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கு. அதாவது பார்த்தா ஸ்ட்ரிங்கோட ஒரு கை மொத்தமா போயிருச்சு. பாத்தியா, எந்திரா பொடியே, எந்திரி பொடியனே, இன்னொரு கால் இருக்குல்ல, கையதான் வெட்டி இருக்கு, இன்னொரு கால் இருக்கு, சொல்லிடாத, இன்னும் நல்லா சண்டை போட முடியாது, வா 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 அப்படின்னு அங்க இருக்கிற பிரெயின் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த சாவேஜ், ஓ நீ வர்றது பார்த்தா தெரியலையே, இதோட ஆட்டத்தை முடிக்கலன்னு சொல்லி 2 ஆக்ஸை வச்சு அந்த பிரெயின், அதாவது இந்த டைம் அடிச்சிருந்தா அந்த உள்ள இருக்க பைலட்டு சேர்ந்து இறந்துரும், அந்த அளவு பவரோட அடிக்க போயிட்டு இருக்கான். அப்போ ஐயோ என்ன பண்றது, ஐயோ நம்ம காசு மொத்தமா போயிருமே, அவ்வளவுதானா அப்படின்னு வந்து அந்த சைடு வந்து பிலிப்பா அழுதுகிட்டு இருக்கான். எஸ் ஹீரோ நம்ம பார்க்க மட்டும் செய்வோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா அந்த 2 ஆக்ஸ் வந்து கரெக்டா அந்த 2 ஷோல்டர்ல, அதாவது அந்த ஸ்ட்ரிங் மேல பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஸ்ட்ரிங் அப்பதான் அவனோட ஆரவை ஆன் பண்றான். பார்த்தா அந்த ஆக்ஸை வச்சு மொத்தமா வெட்டணும்னு அந்த இடத்துல ஸ்ட்ரிங் காலி ஆயிட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிங்கை காணோம். காணோம் எங்கன்னு பார்த்தா ஸ்ட்ரிங் இங்க வானத்துல பறந்துட்டு இருக்கான். நீ வந்து காசு கொடுத்தது இதோட காலி ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ட்ரிங் சொல்லிட்டு இருக்கான். இன்னும் 30 செகண்ட் இருக்குல்ல, நான் அதான பேச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீ டைமை பாத்தியாடா, டைம் ஏற்கனவே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அது மட்டும் இல்ல, எனக்கு இதுக்கு மேல அஃபோர்ட் பண்ண முடியாது, இதை ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு காசு ஆக போகுது, இதுக்கு நீ தான் எனக்கு அதிகமா காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்க உள்ள இருக்கிறவன் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான். அப்போ அவனோட மானவ மொத்தமா ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபயர் பிளாஸ்ட் யூஸ் பண்ணோன்னே அங்கிருந்து மொத்த நெருப்பும் அந்த சாவேஜ் மேல படுது. வேணாம் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இது எப்படி வாய்ப்பு இல்ல, நான் வந்து காசு எல்லாம் கட்டினேன், எப்படி இது ஐயோ அப்படின்னு சொல்லும்போது அது மொத்த ஃப்ளேம் அந்த சாவேஜ் மேல பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க அந்த கமெண்ட், பாத்தீங்களா ஸ்ட்ரிங் அவனோட பியூர் ஸ்கில்ல வச்சு ஜெயிச்சிட்டான், ஆமா ஸ்ட்ரிங் எவ்வளவு பெரிய ஆளு, ஈஸியா ஜெயிச்சிட்டானே அப்படி கமெண்ட் வாதிக்கிட்டு இருக்காங்க. அவரு பேர் தான் ஸ்ட்ரிங், அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும். இந்த சைடு பார்த்தா அந்த சாவேஜ் மொத்தமா கீழே விழுந்து தோத்து போயிட்டான். நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒரு வேலை ஜெயிச்சிட்டோம், நம்மளுக்கு காசு கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஸ்ட்ரிங் சொல்லிட்டு இருக்கு. நானே ஷாக் ஆயிட்டேன், இங்க என்னதான் நடந்துச்சு, அவன் இப்ப மேஜிக் தானே யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஆனா வாய்ப்பு இல்லையா அப்ப நம்ம ஹீரோ சொல்லும்போது, இல்ல என்ன சொல்றீங்க, ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ரூம் நைட்டு ஓட்டுறாங்கல்ல, அவன் இந்த ரைடர்னால வந்து கொஞ்சம் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, ஏன்னா வந்து இது மூலமா வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தை ஹைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் தியரி தான் வந்து நான் மேஜிக் யூஸ் பண்ணும்போது டெவலப் பண்ணேன், இது வந்து பிளாக் மேஜிக் மாதிரி தான் இருக்கு, அதே மாதிரி ரெப்ளிகாவாக தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு கிகாண்ட் அரீனா காமிக்கிறாங்க, அங்கே பேர் அங்கர்னு இருக்கு. இங்கே எதுக்கு நீங்கள் அங்கருக்கு வரணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. பிலிப் கேட்கும்போது நம்ம ஹீரோ அமைதியாக போயிட்டு இருக்கானா, நம்ம வீட்டுக்கு போயிடலாமே, நம்மளுக்கு கொஞ்சம் காசு கிடச்சிச்சு அப்படி கிளம்பி இல்லாமல் சொல்லும்போது வாய் மாடு அப்படின்னு வந்து நம்ம சீமன் சொல்கிறாரு. நான் ஏற்கனவே பிஸியாக இருக்கேன், எனக்கு யோசிக்கவும் நேரம் கிடைக்க மாட்டேது, நீ வேற இப்படி தோணத்தோன்னு பேசலாம், நான் என்னத்தை யோசிக்கும் போது, ஆனால் ஆனால் அந்த சைடு பார்த்தா உங்கள் மைண்டை வேணா மாத்துறீங்களா, இந்த கிகாண்டா மேட்ச்சில் நீங்கள் எப்படி போக முடியும் அப்படின்னு அங்கே ஒரு வாய்ஸ் வருது. என்னன்னு பார்த்தா அந்த சைடு வந்து நம்மளோட மெர்சினரி, அதாவது அந்த ஹேண்ட்ரியா வந்து எக்கச்சக்கமான ட்ரபிள்ஸம் கொடுத்துட்டான், அவன் திடீர்னு வந்து கலந்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, இங்கே சண்டை போடலன்னா அவ்வளோதான் அப்படி இந்த பட்லர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னது இது என்ன பேசுகிறாங்க, ஓ அதான் அந்த பிரின்சஸ் ரீனா திரும்பி நம்ம பார்த்துட்டோமா அப்படின்னு வந்து பிலிப் கேட்குறாரு. இந்த சைடு அந்த பட்லர் என்ன சொல்கிறான்னா, பிரின்சஸ் நீங்கள் தான் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு டியூலுக்கு அக்ரி பண்ணீங்கன்னு தெரில, ஆனால் நீங்கள் தோத்தீங்கன்னா அந்த கவுண்டை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், நம்மளுக்கு வேறு வழி இல்லை, அதனால் இதை லைட்டாக எடுக்காதீங்க, நம்மளுக்கு ஒரு ரைடர் தேவை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஆனால் இது என் சாய்ஸ் கேர்ஃபுல்லாக தான் எடுத்தேன், நான் மட்டும் அதை அக்ரி பண்ணாமல் இருந்ததா அங்கே எக்கச்சக்கமான ரெஃப்யூஜியை வந்து அப்படியே பசியிலேயே சாவடிச்சிருப்பாங்க அவன் அந்த கவுண்ட்டு அப்படின்னு ரீனா சொல்லும்போது, அதனால தான் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக எனக்கு இந்த ஒரு வழி தான் இருந்துச்சு அப்படின்னு ரீனா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குன்னு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா, நீங்கள் தான் ஃபியூச்சர், நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு அந்த பட்லர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைட் பார்த்தா
அந்த கிகன்ட்டா அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சுகிட்டு இருக்கு. அத பார்த்தாவே தெரியல அது எவ்வளோ பழசுன்னு. அத வச்சு எப்படி இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியும்? நீங்க உங்க ஓன் லைஃப வந்து சாக்ரிஃபைஸ் பண்றீங்களா? ஆ அப்படின்னு வந்து இந்த பட்லர் கத்திட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ, "வா போலாம்" பிலிப்ன்னு சொல்லும்போது, எங்களா நீங்க இதெல்லாம் தலையிட மாட்டீங்களான்னு?" கேட்கும்போது, நம்மளுக்கு வீட்டுக்கு போணும்னு தான் சொல்லிட்டு இருந்தா, "வா போலாம்ன்னு" சொல்லிட்டு அந்த சைடு வந்து பிலிப் வந்து கூட்டிட்டு நம்ம சீமான் போயிட்டுருக்காரு. அப்ப அவரு அங்கிட்டு போயிட்டுருக்கும்போது, ஆமா, அவ வந்து கேத்ரினா கிடையாது. அதனால நம்ம எதுக்கு இதுக்குள்ள இன்வால்வ் ஆகணும்? அவ வந்து அவ வந்து வெறும் ஒரு பிரின்சஸ். அவள தன்ன தானே சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு ஆளு. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டுருக்கா. ஆனா வெயிட் பண்ணு. அப்ப நம்ம ஹீரோ அங்க பார்க்கும்போது, ச்சே! எல்லாம் அந்த கவுண்ட் தான் காரணம். அந்த கவுண்ட் அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அவன் இந்த ரெஃப்யூஜி டெட்டெய்னிங் பண்றது எக்கச்சக்க தடவ பண்ணிட்டு இருக்கான். ஆனா, நீங்க மட்டும் இல்லன்னா பிரின்சஸ், அந்த ரெஃப்யூஜி ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா மாறியிருப்பாங்க. சொல்லிட்டு ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா இத மானா ஸ்டோன் இல்லன்னா, இந்த கிகான்டாவ ஆப்பரேட் கூட பண்ண முடியாதே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துகிட்டு இருக்காரு. அதனால இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த இடத்துல எக்கச்சக்கமான பார்வையாளர் இருந்தாலும், இந்த மானஸ்க்யூ கிகான்டாவ வந்து அதாவது இந்த ல அ ப்ராப்பரா ஃபைட் பண்றதுக்கு நம்மளுக்கு எக்கச்சக்கமான தேவைப்படுதே. நம்ம இப்ப என்ன பண்றது? நீங்க ஆக்சுவலா உங்க பட்லரையாச்சும் கேட்டுருக்கலாம். இந்த மாரி நீங்க வராம இருந்திருக்கலாம் பிரின்சஸ். அப்படின்னு அங்க வேலை பார்க்குறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, எனக்கு அது நல்லா தெரியும். ஆனா என்னால கிவ் அப் பண்ண முடியாது அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் இங்க தோத்து போனேன்னா, அதாவது எதுவுமே ட்ரை பண்ணாம தோத்து போனேன்னா, ஆனா ஆனா வேற என்னால என்ன பண்ண முடியும்? நான் சும்மா வந்து வீக்கா நிக்க முடியுமா? அப்புறம் பிரின்சஸ் அழுக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வேணா கொஞ்சம் வந்து பார்க்கவா? அப்படின்னு ஒரு வாய்ஸ். இந்த சைடு போமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. எனக்கு என்னமோ அப்படின்னு வந்து பிலிப் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ரீனா பார்க்குறாங்க. அப்ப இந்த மானஸ்டோனு, இந்த கிகான்டா அ ஐ திங்க் இது வந்து வச்சு யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோ சொல்றோம். இந்த சைடு பிரின்சஸ் பின்னாடி வாங்க நான் உங்கள ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு வந்து அந்த பட்லர் வந்து நிக்கிறாங்களா? அ எவ்வளோ தைரியம் இருந்தா, நீங்க யாருன்னே தெரியல. இந்த இடத்துக்குள்ளேயே வரக்கூடாது. இங்க என்ன நீங்க அசாசினா? அந்த கவுண்ட் அனுப்பிச்சு விட்ட ஆளா நீங்க? அப்படின்னு சொல்லி ஸ்வாட் எடுத்துட்டு அவருக்கு வேர்க்க வேர்க்க இருந்த பிரின்சஸ காப்பாத்தன்னு நின்னுகிட்டு இருக்காரு. விக்டர். அ "யோவ் தாத்தா என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ இந்த சைடு, உங்க ஸ்வான கீழ வைக்கிறீங்களா? இவரு தான் லூக் டாக்கான். இவரு தான் 5த் டெசெண்டன்ட் ஆஃப் லாக்கான் ஃபேமிலி. இவர் தான் இப்ப கரண்ட் லார்ட் அப்படின்னு வந்து பிலிப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் நீங்க ஹீரோ லாக் அண்ட் ஃபேமிலியா? நாங்க எப்படி உங்க வார்த்தைய நம்புறது? இது வந்து ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாமே! அப்புறம் அந்த விக்டர் சொல்லிட்டு இருக்காரா, "விக்டர் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு" சொல்லி பிரின்சஸ் முன்னாடி வராங்க. "பிரின்சஸ்" அப்படின்னு சொல்லும்போது, "சாரி நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கும் வந்து சேர்த்து நான் மன்னிப்பு கேட்கிறேன்" அப்படின்னு ரீனா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சிட்யூவேஷன் தலைக்கு மேல போயிருச்சு. அதனால எனக்கு இது ஒத்துக்கிறக்கு முடியல. இருந்தாலும் ஏதாச்சும் வழி இருந்தா ப்ளீஸ் நான் உங்களுக்கு ஒரு ஃபேவர் கேட்கிறேன். எப்படியாச்சு காப்பாத்துங்க. நான் உங்கள கெஞ்சி கேட்கிறேன். அப்படின்னு ரீனா கேட்கும்போது, சரி நீங்க என்னைய நம்புனா ஒரு தப்பு நடக்காது. அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அந்த மிஷினுக்குள்ள போய் பார்க்குறாங்க. என்னோட ஸ்கில் இந்த இடத்துல நான் காமிக்க போறேன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அவன் கையில ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க வேலை பார்க்குறவங்க, பிரின் பிரின்சஸ் ஆ பிரின்சஸ் யாரோ ஒருத்தர் வராங்க. ஏதோ செய்றேன்னு சொல்றாங்க. அப்படின்னு அவங்க வந்து செய்ய முடியுமா? நாங்களே எங்கனால முடியலன்னு சொல்றோம். எவனோ ஒருத்தன் வந்து அத செய்ய முடியுமா? ஸ்பெஷலிஸ்ட்னாலே செய்ய முடியல. நாங்க எங்கள நாங்களே அயன் மேஜ்ன்னு சொல்றோம். அயன் மேஜ் இல்லாம இத செய்றதே கஷ்டம். இதுல யாரோ ஒருத்தன் போயிட்டு இருக்கானே! அப்படின்னு 2 பேரும் அவன அதாவது சீமான கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இங்க போறத பார்த்தா இந்த கிகன்டாவ இன்னும் டேமேஜ் பண்ணிருவான் போல. இந்த நோபலுக்குலாம் இதான் வந்து மைண்ட் அப்படியே இருக்கும். அவங்களோட மேசிவ் ஈகோ வச்சு அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அப்படின்னு பேசுற மாரி இருப்பாய்ங்க. அதனால நீங்க வேணா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடி வந்து பிலிப் வந்து, "தம்பிகளா, அ வேணா என் கூட ஒரு பெட் வைக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும், பெட்டா?" அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. "ஆமா, பெட்டு. ஒரு வேள எங்க எங்லார்ட் இத ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாருன்னா, நீங்க வந்து நீங்க வந்து ஆமா, இது உங்கனால ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஆனா நான் 10,000 பியாஸ வந்து பெட் பண்றேன். ஒருவேள எங்க எங்லார்ட் இத ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா" அப்படின்னு சொல்லும்போது, நாங்க எதுக்குடா அந்த ஆஃபர் எடுக்கணும்? நீ பாட்டுக்கு வருவ, ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் டபுளா குடுக்கணுமா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் நீ பேசுறதுக்கு லாயக்கே இல்லைங்க. நீ பேசவே கூடாது அப்படின்னு வந்து பிலிப் சிரிச்சுக்கிட்டு இருக்கானா, இந்த சைடு பார்த்தா, "ஆ பிலிப்பு எனக்கு சார் பிலிப்பு எனக்கு ஒரு கொஸ்டின். அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு?" எஸ் பிரின்சஸ் ஒரு நிமிஷம்" அப்படின்னு கேட்கும்போது, அவர் கையில என்ன டூல்ன்னு பார்க்கும்போது, அவர் கையில என்ன டூல்ன்னு கேட்கும்போது, அது ஒரு ஸ்வாட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வாடா? அது என்னது? அப்படின்னு பார்க்கும்போது, அத வச்சு அவர் எப்படி அந்த கிகான்டாவ வந்து அதாவது சரி பண்ணுவாரு? பிரின்சஸ் என்ன கேட்கறாங்கன்னா, அந்த ஸ்வாட வச்சு அவர் எப்படி அந்த கிகான்டாவ சரி பண்ணுவாங்க? அப்படின்னு கேட்கும்போது, ஸ்வாடா? அவர் கையில எதுக்கு ஸ்வாடு போச்சு? அப்படின்னு யோசிக்கும்போது, அவர் அங்கருந்து ஒரே வெட்டு. ஐய்யய்யோ! எங்களோடு என்ன பண்ண போற? முடிச்சு விட்டியா? அப்படின்னு நம்ம
பிலிப் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களவாடா அப்படின்னு கத்துறாரு. ஏன்னா வெட்டி விட்டார்ல. சார் வாய மூடுறா, நீ வெறும் பார்த்தா மட்டும் போதும் நான் பிலிப்னு சொல்லும்போது எங்களாடா, அதாவது நம்மளோட சீமான் கையில அந்த பிளட் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ அவர் இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னு நான் மண்டியை பிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிப்பா தம்பி, அந்த 10,000 ஏதோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு இங்கிட்டு சைட்ல சொல்லும் போது, இந்த சைடு பார்த்தா அந்த பிளட்டை வச்சு, அதாவது அங்க உள்ள இருக்கிற அந்த சிஸ்டம் வச்சு மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணி என்னால இதை செய்ய முடியும்னு சொல்றான் நம்ம சீமான். அப்போ அவனோட மேஜிக் சர்க்கிளை வச்சு ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்றான். அது அந்த கோர் அளவு போயிட்டு ஏதோ ஒரு டிவைஸ் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த மொத்த பிளட் வந்து ஒரு சுழல் சுத்திக்கிட்டு இப்பதான் ஆரம்பிங்க அப்படின்னு அவன் கத்துறான். அப்புறம் சோலோ லெவிங் மாதிரி அரைஸ் அப்ப நம்ம ஹீரோ சொல்றான். அதோட இந்த சாப்டர் முடியுது.